நடக்கிறது தெரியுமா? என்னம்மா என்னம்மா மனமகிழ்ந்த தெய்வாரெல்லாம் மகிழ்வுடனே பரமுகந்தார் அஞ்சனையாள் மைந்தனுக்கு அழிவில்லாத பரமுகந்தார் விண்ணும் மண்ணும் இவர் புகழை ஹனுமாருக்கு கோடான கோடி வரங்களை அள்ளி அள்ளி தந்தார்கள் தேவாதி தேவர்கள் எல்லாம். தன்னை கனி என்று கருதி வந்து நோக்கி பறந்து வந்த பாலனுக்கு சூரிய பகவான் குருவாக இருந்து சகல சாஸ்திரங்களையும் உபதேசங்களையும் உபதேசளித்தார். உபதேசம் அளிக்கும் போது ஆதவனின் சீடரானார். ஆயகலைகள் 64 கற்றுத் தேர்ந்தார் ஹனுமான். இன்னும் எப்படி என்றால் ஆதவனின் சீடரானார் அன்பான ஆஞ்சநேயன். ஆய கலைகள் அத்துணையும் ஆகாயத்தில் காண்பகின்றார். இப்படி சூரிய பகவானை குருவாக ஏற்கக்கூடிய பாக்கியம் ஹனுமானுக்கு கிடைத்தது. ஆதவனோடு விண்ணிலே பறந்தபடியே அத்துணை கலைகளையும் சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்டார் ஆஞ்சநேய பெருமான். இப்படி இருக்கும் போது கானகத்திலே ஆர்ப்பரித்து விளையாடிக் கொண்டு வானரத்திற்கே உரிய குணமுடையவனாகவே வளர்ந்து வருகின்றார். என்ன செய்தார் தெரியுமா? தவ சிரேஷ்டர்களின் தவச்சாலையிலே சாடி சென்று குதிப்பது, அங்கும் இங்கும் ஓடுவது, மரங்களை பிடுங்கி எறிவது. தனது பலம் அவருக்கு தெரியவில்லை. முனிவர்கள் பார்த்தார்கள். தங்களுடைய இருப்பிடங்களை தலைகீழாகவே மாற்றி விடுகின்றான் இந்த ஹனுமான். ஆகா, தவம் செய்கின்ற நமக்கு இப்படிப்பட்ட இடையூறு செய்து கொண்டிருக்கின்றானே இந்த பச்சிளம் குழந்தை. நீ அதிகமான சக்தி வாய்ந்தவன், அதனால் தான் இவ்வளவு வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றான். முனிவர்கள் தவ சிரேஷ்டர்கள் ஆஞ்சநேயனின் பலத்தை தாங்க முடியாமல் எப்படி சாபம் கொடுத்தார்கள் தெரியுமா? எப்படி அம்மா சாபம் கொடுத்தார்கள்? உனது பலமும் வரங்களும் உனக்கு மறந்து போக கடவது. தக்க காலத்திலே உனக்கு மற்றவர்கள் நினைவு கூட்ட உனக்கு உன் வரங்களும் உன் பலமும் நினைவுக்கு வரும். சென்று வா. பலமனைத்தும் நீ மறப்பாய் என்று முனிவர் சபித்தனரே. உரிய நல்ல காலம் அதில் உன் பலமும் கைகூடும். உரிய நல்ல காலத்திலே உனது பலமும் முனிவர்களின் கோபத்தினாலே ஆஞ்சநேயர் தனது பலத்தையும் வரங்களையும் மறந்து போனார். பின்பு ஒழுக்க சீலராக சிறந்த ஞானியாகவும் வளரலானார். வீரத்திலும் விவேகத்திலும் சிறந்தார். பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டார். சீலமுடன் கடைபிடித்தார் ஆஞ்சநேய பெருமாள். இப்படி இருக்க கிஷ்கிந்தையிலே மன்னன் சுக்ரீவனின் அமைச்சராகவே ஆனார் ஆஞ்சநேய பெருமான். அப்படி பொறுப்பேற்று அமர்த்தப்பட்டார் ஆஞ்சநேயர். சுக்ரீவனின் அண்ணன் வாலியின் கொடுமையினாலே பாதிக்கப்பட்டான் சுக்ரீவன். காடுகளில் வாசம் செய்து வர துணையாகவே அமைச்சரான ஆஞ்சநேய பெருமான் உடனிருந்து அந்த காலகட்டத்திலே என்ன நடக்கிறது தெரியுமா? மாயமான மானதற்கு மனையாளை பறிகொடுத்து மாயமான மானதற்கு மனையாளை பறிகொடுத்து தசரதன் திருமைந்தன் தன்னியனா ஸ்ரீராமன்
ஆதிசக்தியாகிய திருமாலின் அம்சமான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஆஹா தசரதராஜ குமாரனாகவே திரு அவதாரம் செய்து சிற்றன்னை கைகேசியினுடைய சூழ்ச்சியினாலே தந்தையின் சொல்படிக்கு தன் அன்பு மனையாள் சீதா பிராட்டியோடும் தன் அருமை தம்பி லட்சுமண பெருமாளோடும் கானகம் வாசம் செய்யும் வேளையிலே சூர்பனகையின் ஏவுதலிலாலே கானகம் வந்த இலங்கேஸ்வரன் மாயமானை காட்டி சீதா பிராட்டியாரை தூக்கிச் சென்றான். மனைவியை பறிகொடுத்த சோகத்தோடு தம்பியுடன் கிஷ்கிந்தைக்கு ஸ்ரீ ராமபிரான் வந்து சேர்ந்தார். மரத்தடியே சோர்ந்து அமர்ந்திருந்த வேளையிலே ஸ்ரீராமனை கண்ட ஹனுமான் அவருடைய அன்பினாலே ஈர்க்கப்பட்டார். அவரது அன்பாலே ஈர்க்கப்பட்டு ஸ்ரீ ராமபிரானின் தோற்றம் கருணை, அவருடைய முகம் தெய்வீக தோற்றத்தாலே ஈர்க்கப்பட்டு ஸ்ரீராமனின் பக்தனானார். கண்டே நானும் கண்டு கொண்டே கருணை வடிவாய் கண்டு கொண்டே காலமெல்லாம் தேடினேனே காலமெல்லாம் தேடினேனே காலமெல்லாம் தேடினேனே நான் கானகத்தில் கண்டு கொண்டே. ராமபிரானை கண்டவுடனே பூர்வ ஜென்ம உணர்வு ஏற்பட்டது ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமானுக்கு. பார்க்கடலில் நாயகனாக எம்பெருமான் எவ்வளவு காலத்திற்கு பின்பு அவரை காணும் பாக்கியம் கிடைத்திருக்கிறது. ஸ்ரீராம சேவைக்காக அல்லவா நாம் ஆஞ்சநேயனாக பிறவி செய்திருக்கின்றோம் என்று மிகுந்த பாசத்தினாலே மாருதியினுடைய கண்களில் கண்ணீர் மல்க ஸ்ரீ ராமபிரானை அடிபணிந்து நிற்கின்ற நேரத்திலே ஆஞ்சநேயரை கண்ட ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, ஆஞ்சநேயா யாரென்று உணர்ந்து கொண்டாயா? ஆஞ்சநேயரை கட்டி தழுவிக் கொண்டார் ஸ்ரீராமச்சந்திர பிரபு. இப்படி இருக்க வாலியின் வதை முடிக்க ஸ்ரீராமன் எண்ணம் கொண்டார். முடிவு செய்தார். ராமபிரான் பணம் எடுத்து வாலிபாதி தான் முடித்தான். கிஷ்கிந்தை மன்னனாக சுக்ரீவனை அலங்கரித்தான். கிஷ்கிந்தைக்கு மன்னராக அந்த கிஷ்கிந்தையில் மன்னராக சுக்ரீவனை அலங்கரித்தான். பாலியை ராமபாணத்தால் வதை செய்து கிஷ்கிந்தையின் மன்னனாக சுக்ரீவனுக்கு முடிசூட்டினார். ஸ்ரீ ராமபிரான் பின்பு சுக்ரீவன் உதவியோடு சீதா பிராட்டியாரை தேடுவதற்கு 4 திசைகளிலும் வீரர்களை அனுப்பினார்கள். தென் திசை நோக்கி அனுமார் மற்றும் அங்கதன் வீரர்களுக்கு சென்று வர உத்தரவிட்டார். வீரர்கள் செல்லும் வழியிலே ஜடாயுவை கண்டார்கள். ஜடாயுவின் உதவியோடு ராவணன் சீதா தேவி பிராட்டியாரை இலங்கைக்கு சிறையெடுத்து சென்றிருப்பதை அறிந்து கொண்டு இலங்கை செல்வதற்கு சரியான ஸ்ரீ ஆஞ்சநேயரை தேர்ந்தெடுத்தார்கள் அவர்கள். அப்படி கடற்கரையிலே வந்து சேர்ந்தார்கள். என்ன நிகழ்வுறுகிறது தெரியுமா? அலைகடலை தான் கடக்க ஆஞ்சநேயர் புறப்பட்டாரே. அனுமன்